ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். டாடா மோட்டார்ஸ் மற்றும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் பணப்பாக்கத்தில் சகாப்தம் படைக்க போறாங்க. Ladies and gentlemen, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? This is a moment that we will remember for decades to come. The official groundbreaking ceremony of Tata Motors right here in Panapakkam, Ranipet. And now, ladies and gentlemen, we would like to welcome our dignitaries who will join us on the dais very shortly. உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடு ஊக்குவிக்கும் மற்றும் வர்த்தக துறையின் சார்பில் நடைபெறும் விழாவில் ரூபாய் 900 கோடி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வேலையை உறுதி செய்யும் வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய உற்பத்தி ஆலையை தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் அதே போல இந்திய பெருநிறுவனங்களுடன் ஒப்பந்தமானது செய்யப்பட்டு தமிழகத்திற்கு பல்வேறு தொழிற்சாலைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தற்போது ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிப்காட் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் பூங்காவில் இத்தகைய டாடா மோட்டார்ஸுடைய புதிய ஆலை ஒன்று நிறுவப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கலை முதலமைச்சர் நாட்டி வருகிறார். கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்சாலை உருவாக இருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 5000 பேருக்கு இந்த தொழிற்சாலை மூலமாக வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மற்றும் ராணிப்பேட்டையை சுற்றிக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொழிற்சாலை அமைக்கும் பணி கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலுமே தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அதே போல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசு பரவலான வளர்ச்சியின் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை உருவாக்கி வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் சர்வதேச தொழில் முனைவோர் மாநாடு மற்றும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மாநாடு என நடத்தி தமிழகத்திற்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து வரும் நிலையில் தற்போது டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே தமிழகத்தில் தொழில் துவங்கி பல்வேறு தொழிற்சாலைகளை வைத்திருக்கும் டாடா மோட்டார்ஸ் இந்த முறை ராணிப்பேட்டையில் சிப்காட் பூங்காவில் 900 கோடி மதிப்பீட்டில் புதிய மோட்டார்ஸ் நிறுவனம் அமைக்க இருக்கிறது. அதற்கான அடிக்கலை முதலமைச்சர் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க மதுரை, கோவை மற்றும் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் கூட புதிதாக தொழிற்சாலை அமைக்கும் பணியில் திட்டமிட்டப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழகத்திற்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் தொடர்ச்சியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் சார்பில் நடத்தப்படும் இந்த தொழில் முனைவு கூட்டத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கடந்த கூட்டத்தின் போது நடந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் தமிழ்நாடு நிறுவனத்தோட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபடி தற்போது ராணிப்பேட்டையில் சிப்காட் பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் கிட்டத்தட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5000 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் கிட்டத்தட்ட பிரம்மாண்ட தொழிற்சாலையை அமைக்கும் பணி இன்று முதல் துவங்குகிறது. அதற்கான அடிக்கலை முதலமைச்சர் அவர்கள் தற்போது ராணிப்பேட்டையில் அடிக்கல் நாட்டி வருகிறார்.